ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேத பாட ஆராய்ச்சி கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. பிதாவின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் மனவாளரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை போதித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தேற்றரவாளரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஒருவரில் மூவராக மூவரும் ஒருவராக விளங்குகிற திரு ஏகத்துவமுடையவரே, வார்த்தையாகிய பரிசுத்தரே, சத்தியபரராகிய நீதிபரரே, உன்னதரே, உம்முடைய பொற்பாதம் பணிகிறோம், உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், உம்முடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யம். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, நீர் என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்க பரிசுத்தப்படுத்த எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உம்மிலே அன்பு கூர்ந்து உம்மையே சேவிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினை எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் சகல சத்தியத்திற்கும் எங்களை போதித்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட சபையாகிய சரீரம் கரை திரை பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக மாறுவதற்கு உம்முடைய சத்திய வசனத்தினாலே நீர் போதித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற கற்புள்ள கன்னிகைகளாக மாறுவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களை சத்தியத்தினாலே பழைய ஜென்ம சுபாவ மனிதனுடைய பிறவி குணங்களை அழித்து தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சகல விதமான எல்லா விதமான துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தினுடைய மறைபொருள்களையும் ரகசியங்களை கற்று விளங்கி கொள்ளத்தக்கதாக மெய்ஞான வரங்களை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உடைய சத்தியத்தை மேன்மைப்படுத்தவும், உடைய சத்தியத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும், உடைய சத்தியத்தை நாங்கள் கனப்படுத்தவும் எங்களுக்கு போதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உடைய வருகை வரையிலே நாங்கள் விசுவாசத்திலும் சத்தியத்திலும் அன்பிலும் வளர்ந்து பெருக உதவி செய்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஆவியானவருடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம் இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் என்கிற பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிக்கலாம். 202ஆம் பாடல். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன்
தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, என்னில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டடைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டடைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தேற்றும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, என்னை வாக்குரைத்து என்னை தேற்றும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஞான கண்மலை சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய வேத புத்தகத்தில் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதவுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனமான மார்க்கு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நாம் தொடர்ந்து MTH சப்ஜெக்டுகளை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு 2 வாரங்களாக நாம் முத்திரையின் ரகசியங்களை குறித்து ஆராய்ந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். முத்திரையின் ரகசியங்கள். இந்த முத்திரையின் ரகசியங்களில் இதுவரை முத்திரை என்பது பரலோகத்தில் இந்த முத்திரையிடுதல் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பே பரலோகத்தில் இந்த முத்திரையிடுதல் என்பது நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் கவனித்திருந்தோம் முதல் பிரிவில். 2ஆம் பிரிவில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பூமிக்குரிய ராஜ்யங்களில் முத்திரையிடப்படுதல் பின்பற்றப்பட்டு வந்தது என்பதை ஆராய்ந்து விளங்கியிருந்தோம். 3வது பிரிவில் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள் முத்திரையிடுதல் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் கடந்த வாரத்தில் 3வது பிரிவில் நாம் சில சம்பவங்களை மட்டும் இன்ட்ரடக்ஷனாக நாம் பார்த்துருந்தோம். 3வது பிரிவில் புதிய ஏற்பாட்டில் இந்த முத்திரையிடப்படுதல் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளே முத்திரையிடப்படுதல் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் சில சம்பவங்களை மட்டும் 2 வசனங்களை ஆராய்ந்து விளங்கியிருந்தோம். எபேசியர் 1:13 படி ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய சத்திய வசனத்தை கேட்டு ஒருவன் விசுவாசி ஆகிறான். விசுவாசி ஆகிற போது பரிசுத்த ஆவியால் அவன் முத்திரை போடப்படுகிறான். இது என்ன முத்திரை என்பதை நாம் செக் பண்ணியிருந்தோம். எப்போது இந்த முத்திரை கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய விதத்தில் இந்த முத்திரைகள் பேசப்படுகிறது. எதற்காக இந்த முத்திரை என்று நாம் ஆராய்ந்தோமானால், மீட்கப்படும் நாளுக்கென்று இந்த முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம் என்பதை பற்றி எபேசியர் 4:30 வாசித்தோம். அப்படியானால் எதற்காக இந்த முத்திரை கொடுக்கப்படுகிறது என்றால், மீட்கப்படும் நாளுக்கென்று. இது என்ன மீட்கப்படுகிற நாள் என்பதை ஆராய்ந்து விளங்குவோமானால், இந்த மீட்கப்படும் நாள் என்பது கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையாகிய உயிர்த்தெழுதலில், இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே பேசுகிறது. இந்த உயிர்த்தெழுதலில் வரிசைகள்லாம், உயிர்த்தெழுதலில் வரிசைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து விளங்குகின்றோம். 7 விதமான வரிசைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்துட்டோம். நாம் திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டாம். அதை நீங்கள் போன வார அந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த செக் பண்ணிங்கன்னா அங்கே சம்பவங்கள்லாம் நாம் பார்த்துருந்தோம். அப்போ உயிர்த்தெழுதலின் போது அந்த உயிர்த்தெழுதல் என்பது 7 விதமான வரிசைகளில் இந்த உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டுமானால் இந்த முத்திரை என்பது அவசியம். இயேசுவின் 2ஆம் வருகையின் போது ஒருவன் தான் ரட்சிப்பை பெறுகிற போது பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்படுகிறான். இது எதற்காக என்றால், உயிர்த்தெழுதலில் இயேசுவோடு கூட நாம், அதாவது நாமும் உயிர்த்தெழுந்து, இயேசு முதல்ல உயிர்த்தெழுந்துட்டார், அவர் வருகையின் போது நாமும் உயிர்த்தெழுதலை பெற்று அவரோடு கூட நித்தியத்தில் என்றென்றும் வாழ வேண்டும். அப்படி உயிர்த்தெழுதலை பெற்று அவரோடு வாழ வேண்டும் என்றால் முத்திரை என்பது மிக அவசியம். அப்போ உயிர்த்தெழுதலில் ஒருவன் பங்கடைய வேண்டும் என்றால் இயேசுவின் வருகையின் போது நமக்கு விசுவாசிகளான போது, ரட்சிக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட அந்த முத்திரை இருக்கிறதா என்பது செக் பண்ணப்படும். முத்திரை இருந்தால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். முத்திரை இல்லை அல்லது முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று காணப்படுமானால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். இதெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் நாம் அறிந்திருந்தோம். தொடர்ந்து இந்த ஆத்துமாவில் போடப்படுகிற முத்திரை என்பது நாம் தலைப்பாக எழுதியிருந்தோம். ஆத்துமாவில் போடப்படுகிற முத்திரை. பரிசுத்த வேதம் ஆவிக்குரிய முத்திரையை பற்றி பேசுகிறது. ஆனால் இதை பற்றிய டீச்சிங் கிறிஸ்தவத்தில் இந்நாள் வரை இல்லை. ஆனால் அந்தி கிறிஸ்து முத்திரை போட போகிறான் என்பதை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள்.
அந்த கிறிஸ்து முத்திரை போடப்படுகிறான் என்பது உண்மைதான். ஆனால் திரும்ப திரும்ப அந்த கிறிஸ்து முத்திரை போடப்போகிறான் என்று கிறிஸ்தவம் போதிக்கிறது. அவனுக்கு முத்திரை போட போகிறான் தான். எப்பொழுது என்றால் இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு பின்பு. ஆனால் வருகைக்கு முன்பே இங்கே ஜனங்கள் ரட்சிப்பில் நிலைத்திருந்து ரட்சிப்பை காத்து கொண்டு வருகைக்கு ஆயத்தமாகவும் ரட்சிப்பில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றவும் இந்த ஆவிக்குரிய முத்திரைகள் மிக அவசியம். இந்த முத்திரையை பற்றி உபதேசங்கள் இருக்கா என்று பார்த்தோமானால் இதை பற்றியெல்லாம் உபதேசிக்காமல் 7 வருட உபத்திரவ காலத்தில் நடக்கிற முத்திரைகளை மட்டும் பேசி என்ன பயன்? நாம் இனி ஃபர்தராக சப்ஜெக்ட்டுக்கு நாம் போவோம். ஆத்தும முத்திரை என்று எழுதி கொள்ளுங்க. அதுக்கு நேராக ரோமர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும், பிறகு ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும், பிறகு ரோமர் 2:29 அந்த ரோமர் 2:29ஐயும், பிறகு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் இந்த வசனங்கள்லாம் எடுத்து குறித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து தியானம் பண்ண இருக்கிறோம். இங்கே ரோமர் 4:11 நாம் வாசித்தோமானால், அதாவது தேவன் ஆபிரகாம் அழைத்து, ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை, தேவன் ஆபிரகாம் அழைத்து அவனை விசுவாசிக்க பண்ணுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானான் என்பது பல பிரசங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்குமே இது தெரியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நீதிமானாகிறான். அந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் எப்படி விளக்குகிறார் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 4:11 மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு. அப்படியானால் இங்கே கல்தேய தேசத்தில் பிறந்த வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆபிரகாம், கல்தேயனாய் இருந்த ஆபிரகாமை தேவன், ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு இந்த முத்திரையை பெற்றிருக்கிறான். ஆபிரகாமை தேவன் அழைத்து ஒரு கல்தேயனாக இருந்தவனை விசுவாசிக்க பண்ணுகிறார். அவன் எதை விசுவாசித்தான் என்றால், தன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து வரப்போகிறார் என்ற செய்தியை ஆபிரகாமுக்கு தேவன் சுவிசேஷமாக அறிவிக்கிறார். உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து வரப்போகிறார், வெளிப்பட போகிறார் என்பதை தேவன் அங்கு ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். இந்த சம்பவம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 14, 16. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், அதாவது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 14ஆம் வசனம், 16ஆம் வசனத்தில் இந்த சம்பவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். இதெல்லாம் டீட்டெயிலாக பேசுனா ரொம்ப நேரம் எடுக்கும். இருந்தாலும் அந்த வசனங்களை வாசிச்சிடலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3, 8, 9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கிறது. அதாவது ஆபிரகாமுக்கு வேதம் ஒரு செய்தியை சுவிசேஷமாக முன்னறிவிக்கிறது. இதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும்.
ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எப்போ? ஆபிரகாம் காலத்திலே. அது என்ன ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி என்ன என்று நாம் பார்க்கும்போது, அங்கே தேவன் சொல்கிறாரு, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறது. பிறகு அந்தபடி 9ஆம் வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிறகு அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு அங்கே தேவன் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து பிறப்பார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் வழியாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். இது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அப்படின்னா ஆவினா என்ன? ஆவிக்குரிய வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்னா, எப்படி ஆபிரகாம் உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து வரப்போகிறார், அவர் ரத்த சிந்தி மரித்து அதனாலே புறஜாதிகள் எல்லாம் நீதிமானாக போகிறான் என்கிற ஒரு சம்பவத்தை தேவன் ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். அந்த அறிவித்த அந்த சம்பவத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால தான் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த விசுவாசத்தை பற்றிலாம் கிறிஸ்தவின் நாள் வரை அறியல. நாம் எதை கேட்டு, அதாவது விசுவாசம் என்றாலே நாம் எதை கேட்டாலும், விசுவாசித்து எதை கேட்டாலும் தேவன் நமக்கு தருவார் என்பதை கிறிஸ்தவத்தில் அது விசுவாசமாக நம்பப்படுகிறது. அதுக்கு பெயர் விசுவாசம் அல்ல. உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து பிறப்பார், அதன் வழியாக புறஜாதிகள்லாம் நீதிமானாக போகிறான் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். இதை விசுவாசித்ததுனால தான் அவன் நீதிமானாக மாறினான். அப்பொழுது அவன் ஒரு புறஜாதியான், கல்தேய தேசத்தான். அப்போ அவன் எபிரேயன் அல்ல, ஒரு புறஜாதி. புறஜாதியாக இருந்த ஆபிரகாமிடத்தில் தேவன் உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து பிறப்பார், இப்படி அவர் ரத்தம் சிந்தி மரித்து அதன் வழியாக புறஜாதிகள் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட போகிறார்கள் என்கிற அந்த செய்தியை வேதம், தெய்வம் அங்கே முன்னறிவிக்கிறான், சுவிசேஷமாய் முன்னறிவிக்கிறான். அதை அறிவித்ததை அவன் அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தான். விசுவாசித்ததுனால அவன் நீதிமானாக மாறினான். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானாக மாறிட்டான். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானாக மாறிட்டான் என்பதை எப்படி விளங்கியிருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவம் ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால் உனக்கு, அதாவது எதை விசுவாசித்தான், உன் ஆண் பிள்ளை பிறக்கும், அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கோடா கோடியாய் செல்வ சீமானாய் மாற்றப் போகிறார். இதை விசுவாசித்ததுனால அவன் நீதிமானாக மாறிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இது முற்றிலும் தவறான உபதேசம். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் வழியாக தான் ஒருவன் நீதிமானாக மாற முடியும். இதை தவிர ஒருவன் உனக்கு நான் வீட்டை தருவேன், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், ஒரு பெண் பிள்ளையை தருவேன், உனக்கு கல்யாணம் நடக்கும், இதை விசுவாசிப்பதனால ஒருவன் நீதிமானாக்கப்படுவதில்லை. நல்லா இதை சிந்திக்கணும் நீங்கள் யாராக இருந்தாலும். ஒரு மனிதன் எப்பொழுது நீதிமானாகிறான் என்றால், இயேசுதான் தெய்வம், அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை தருகிறவர் இயேசுதான் அந்த பாவ பரிகாரி. அவருடைய இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பது வேதம் போதிக்கிறது. இயேசுதான் மெய்யான தெய்வம், அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவன் தான் நீதிமானாக மாற முடியும். அப்படியானால் இயேசுதான் தெய்வம், அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு, அந்த பாவத்துக்கான பரிகாரம் இயேசுதான், அவர் தான் தெய்வம் என்பதை ஒருவன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அதாவது ஏற்கனவே ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நாவினாலே பண்ணப்படும். ஒருவன் இருதயத்தில் இயேசுதான் தெய்வம் என்பதை விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கை செய்யும்போது அது ரட்சிப்பாக மாறும். என்ன விசுவாசித்தான்? இயேசுதான் தெய்வம்,
அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு என்பதை ஒருவன் விசுவாசித்தாதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நீதிமான் என்கிற தகுதியை அடைவான். இதை தான் ஆபிரகாமுக்கும் தேவன், அவன் புறஜாதியாக ஆபிரகாம் இருக்கும்போது உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பார், இதன் வழியாக புறஜாதிகளெல்லாம் நீதிமான்களாக போகிறான் என்கிற அந்த சுவிசேஷத்தை வேதம்னா புரியுதுங்களா? வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். வேதமாகிய சத்திய தேவன் அதை அறிவிக்கிறார். அதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவன் அதை விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே புறஜாதியாக இருந்த ஒரு கல்தேயனாக இருந்த அந்த ஆபிரகாம் விசுவாசியாக, அதாவது நீதிமானாக மாறினான். அதே போல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருக்கிறோம். நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. புறஜாதியாக இருந்த நாம் எதை விசுவாசித்து நீதிமான்களாகிறோம் என்றால், இயேசுதான் தெய்வம், அவருடைய இரத்தத்தினால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்படாமல் ஒருவன் பரலோகம் செல்ல முடியாது என்ற இந்த சுவிசேஷத்தை ஒருவன் இருதயத்தில் ஏற்று இயேசுதான் தெய்வம் என்பதை விசுவாசித்தால்தான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் இன்றைக்கு நாமும் இந்த அடிப்படையில் தான் நீதிமான்கள் என்கிற தகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதுதான் அந்த விசுவாசத்துக்கான அடிப்படையான அர்த்தம். ஆனால் இதெல்லாம் கிறிஸ்தவின் நாள் வரை விளங்கலை. ஆகினால தான் அந்த ஆபிரகாமுக்கு விசுவாசத்துக்கு தகப்பன் என்று பெயர், விசுவாசிகளுக்கு தகப்பன். நல்லா புரிஞ்சுங்க. இதை தான் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 8, 9, 14, 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கு ஒரு சம்பவம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது என்று நான் பார்த்தோமே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து பிறக்க போகிறார், அதன் வழியாக புறஜாதிகள்லாம் நீதிமானாக மாற போகிறான். இதை ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசத்தினால அவன் நீதிமானாக மாறணும். ஒருவன் நீதிமானாக மாறினா இயேசுதான் தெய்வம், அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு என்பதை அறிந்து அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட பிறகு தான் அவன் நீதிமான். உனக்கு ஆண் பிள்ளையை தருவேன் என்று சொன்னால் அதை ஒருவன் விசுவாசித்தான் நீதிமானாக மாற முடியுமா? உனக்கு கல்யாணம் நடக்கும் என்று ஒருவனுக்கு அறிவித்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவன் நீதிமானாக மாற முடியுமா? இல்லை, உனக்கு வீட்டை தருவேன் என்று சொல்லி அதை ஒருவன் விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு கிடைக்கும் போது அந்த வீடு கிடைச்சி விட்டான், அவன் நீதிமானாக மாற முடியுமா? இதெல்லாம் கிறிஸ்தவம் சிந்திக்கலை. அப்போ பாவியாகிய ஒரு மனிதன் அந்த நீதிமான் என்கிற தகுதி எப்போது அடைகிறான் என்றால், இயேசுதான் தெய்வம், அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு, நம்முடைய பாவங்களை போக்குகிற பரிகாரி இயேசுதான் என்பதை ஒருவன் அறிந்து மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதன் வழியாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று அவன் நீதிமான் என்கிற தகுதியை அடைகிறான். இது எதன் வழியாக கிடைக்கிறது என்றால், இயேசுவை இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட், இதை விசுவாசிப்பதினால இப்படி தான் ஒருவன் நீதிமானாக மாறுகிறான். இதுதான் வேத சட்டம். இதை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவன் நீதிமானாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் தவிர ஒருவனை நீதிமானாக எதுவும் மாற்ற முடியாது. ஆகவே விசுவாசம், ஆபிரகாம் விசுவாசித்தான் என்றால், எதை விசுவாசித்தான் என்றால், கிறிஸ்துவனுடைய சந்ததியில் பிறக்கப் போகிறார். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதே போல தான் நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருந்தோம். இயேசுவை விசுவாசித்ததுனால, இருதயத்தில் விசுவாசத்தினால நாமும் இன்றைக்கு பாவிகளாக இருந்த நாமும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இங்கே வருவோம் சப்ஜெக்ட்டுக்கு. கல்தேயனாக இருந்த ஆபிரகாமை தேவன் அழைத்த போது உன்னுடைய சந்ததியில் கிறிஸ்து வெளிப்பட போகிறார் என்பதும், கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக புறஜாதிகள் எல்லாம் நீதிமான்களாக மாற்றப்பட போகிறார்கள் என்கிற செய்தியை சுவிசேஷமாக தேவன் ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கிறார். அதை ஏற்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து ஆபிரகாம் நீதிமானாக மாறுகிறான். ஒரு கல்தேயன் விசுவாசத்தினாலே நீதிமானாக மாறிவிட்டான்,
புறஜாதியாக இருந்தவன் நீதிமானாக மாறிவிட்டான் என்பதற்கான அடையாளமாக அவனுக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது. அந்த முத்திரையை விருத்த சேதனம் என்று ரோமர் 4:11 சொல்லுகிறது. ரோமர் 4:11 நாம் இப்போ வாசித்தோம். ரோமர் 4:11 அது இப்போ வாசித்தோம் அந்த வசனத்தை. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டே வாங்க. இந்த விருத்த சேதனம் என்பது என்ன என்று கூர்ந்து நாம் கவனித்தோமானால், யாரெல்லாம் இஸ்ரவேலர் என்றால் அதனுடைய பொருள் தேவ ஜனங்கள் என்று பொருள். தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் விருத்த சேதனம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி விருத்த சேதனம் பெறாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே தேவன் சட்ட விதிகளாக அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆபிரகாம் காலத்திலேயே இவைகளெல்லாம் திட்டங்களாக விதிகளாக தேவன் கொடுத்திருந்தார். அப்படின்னா ஒருவன் இஸ்ரவேலனாக தேவ ஜனமாக தேவ பிள்ளையாக அவன் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் என்ன அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண் பிள்ளைகளும், இஸ்ரவேலில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பது சட்டம். அப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளையாக இஸ்ரவேலனாக அங்கீகரிக்கப்படுவான். அப்படி அந்த விருத்த சேதனத்தை அவன் பெறவில்லை என்றால் அந்த ஆத்துமா தன்னுடைய ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்பதை தேவன் இந்த சட்டத்தை பழைய ஏற்பாட்டில் அறிவித்திருக்கிறார். இந்த விருத்த சேதனம் எதற்கு? தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அங்கீகாரம். இந்த விருத்த சேதனத்தை முத்திரை என்று இப்போ வாசித்த அந்த வசனமே சொல்லுது, ரோமர் 4:11. அப்போ ஆபிரகாமை தேவன் விசுவாசம் இல்லாத, அதாவது ஆபிரகாமை தேவன் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் தான் அந்த ஆபிரகாமை தேவன் எப்போ அழைக்கிறார் என்றால், விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் தான் தேவன் அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசிக்க பண்ணுகிறார். இந்த சம்பவத்தை தான் நாம் விளங்கியிருந்தோம். இதை விளங்கணும்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாமை தேவன் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் தான் அவனை அழைக்கிறார். அழைத்து சுவிசேஷத்தை அறிவித்து அவனை விசுவாசிக்க பண்ணுகிறார். இந்த சம்பவத்தை தேவன் எப்படி விளக்கி காண்பிக்கிறார் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 6 வாசிக்கணும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? இந்த வசனங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது என்பது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பொறுமையாக அதை வாசித்தா மட்டும்தான். அதை தேவனே கேள்வி எழுப்பி அதற்கான பதிலையும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பயங்கரமான காம்ப்ளிகேட். அதனால் இதெல்லாம் நன்றாக கூர்ந்து கவனிங்க. 9ஆம் வசனத்தை, இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே என்று அங்கே தேவன் அறிவிக்கிறான். நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒருவன் கிரியைகள் இல்லாமல் நீதிமானாக்கப்படுகிற அந்த பாக்கியத்தை தேவன் இந்த வசனங்களில் விளக்கி காண்பிக்கிறான். தேவன் ஒருவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாரானால் அவன் பாக்கியவான், நீதிமானாக மாறிவிடுவான். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்பதாக 9ஆம் வசனத்தில் ஒரு கேள்வியை தேவன் அங்கே எழுப்புகிறார்.
என்ன கேள்வி என்று நாம் பார்க்கும்போது, இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? அங்கே தேவன் எந்த பாக்கியம்? தேவன் ஒருவனை அழைத்து அவனுடைய பாவத்தை மன்னிப்பாரானால் அவன் நீதிமானாக பாக்கியவானாக மாறுகிறானே. இந்த பாக்கியம், அதாவது ஒரு பாவி நீதிமானாக மாறக்கூடிய அந்த பாக்கியம் யாருக்கு வரும்? விருத்த சேதனம் உள்ளவனுக்கா? விருத்த சேதனம், அதாவது விருத்த சேதனம் உள்ளவனுக்கா அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கா? பதில் அங்கே தேவன் சொல்றாரு. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான், இப்படி நீதிமானாக மாறுகிறான் என்று நாம் சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அப்படி எண்ணப்பட்டது? 10ஆம் வசனத்தில், அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதோ அல்லது அவன் விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதோ? பதில், விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதே. நல்லா கவனிங்க. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவன் விருத்த சேதனம் உடையவன் அல்ல. அவனை தேவன் விசுவாசிக்க பண்ணுகிறார். விசுவாசத்தினாலே தேவன் அவனை நீதிமானாக மாற பண்ணுகிறார். எதை விசுவாசிக்க பண்ணினார் என்று நாம் கூர்ந்து கவனித்தோமானால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 14, 16 வசனங்கள் நாம் பார்த்தோம். ஆபிரகாமினுடைய சந்ததியில் கிறிஸ்து வருவார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே புறஜாதிகள் எல்லாம் நீதிமானாக மாறப்போகிறான் என்பதை, இந்த செய்தியை ஆபிரகாமுக்கு அறிவித்து அதை விசுவாசிக்க செய்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானாக மாறினான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் நேற்றைய வரைக்கும் கல்தேயன், அதாவது புறஜாதி, இன்றைக்கு நீதிமான். அவன் நீதிமானாய் மாறிவிட்டான் என்பதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் விருத்த சேதனமாகிய முத்திரை. விருத்த சேதனம் என்பது தேவனுடைய பிள்ளையாக, இஸ்ரவேலனாக அங்கீகரிக்கப்படுவதற்கு விருத்த சேதனத்தை சட்டமாக தேவன் அங்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் இந்த விருத்த சேதனத்தை பெறவில்லையோ அந்த ஆத்துமா தன்னுடைய ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்பதை பற்றி பழைய ஏற்பாட்டில் தேவன் இந்த சட்டங்களாக விரித்திருந்தார். அப்போ இந்த விருத்த சேதனத்தை பெறவில்லை என்றால் அந்த ஆத்துமா தன்னுடைய ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும். அறுப்புண்டு போகும் என்பது நல்லா கவனிங்க. அந்த ஆத்துமா கொல்லப்படும் என்று பொருள். இப்போ இந்த விருத்த சேதனத்தை வேதம் முத்திரை என்று சொல்கிறது. ஆகவே பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த விருத்த சேதனமாகிய முத்திரையை தொடர்ச்சியாக பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பின்பற்றினார்கள். சர்வலோக சிருஷ்டிக்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படிக்கு இரட்சகர் வெளிப்பட்டு இரத்தம் சிந்துதல் வழியாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரட்சிப்பு உண்டாக்கப்பட்ட பிறகு இந்த விருத்த சேதனமாகிய முத்திரை ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டுள்ளது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்பது எதற்கு பண்ணப்படுகிறது என்றால், தேவனுடைய பிள்ளையாக இஸ்ரவேலனாக அங்கீகரிக்கப்படுவதற்கு விருத்த சேதனத்தை சட்டமாக கொடுத்தார். விருத்த சேதனத்தை ஒருவன் செய்தால் அவன் தேவனுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்படுவான். இந்த விருத்த சேதனத்தை ஒருவன் பெறவில்லை என்றால் அந்த ஆத்துமா தன்னுடைய ஜனத்தில் இராதபடி கொல்லப்படும். இது பழைய ஏற்பாடு முழுவதும் பின்பற்றப்பட்டு வந்தது. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிறகு சர்வலோக சிருஷ்டிக்கும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படிக்கு இரட்சகர் வெளிப்பட்டு இரத்த சிந்துதல் வழியாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரட்சிப்பு உண்டாக்கப்பட்ட பிறகு இந்த விருத்த சேதனமாகிய முத்திரை ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதை நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் முந்தின சப்ஜெக்டை நாம் படிக்கும்போது ஏற்கனவே நாம் படிச்சிருந்தோம். அதாவது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய ஆவியின் பிரமாணம். இந்த சப்ஜெக்ட்லாம் நாம் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டு ஆலயம் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிறகு ஆசாரியத்துவம், பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவம், அந்த கட்டளெல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சம்பவங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது.
பிறகு பழைய ஏற்பாட்டில் அந்த பலிகள் இடுகிற சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சம்பவங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிறகு ஓய்வு நாள் கட்டளை பழைய ஏற்பாட்டில், அந்த ஓய்வு நாள் கட்டளைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சம்பவங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி பண்டிகைகள், இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் செய்யப்பட்டதோ இப்படி அனைத்தும் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கும். இதெல்லாம் நாம் படித்தோம். அது போலவே விருத்த சேதனம் என்பதும் ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஆபிரகாம் காலத்திலிருந்து இரட்சகர் வந்து மரிக்கிற வரை, ஆபிரகாம் காலத்திலிருந்து இரட்சகர் வந்து இந்த பூமியில் மரிக்கிற வரை பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் விருத்த சேதனம் என்கிற அடையாளத்தை முத்திரையாக ஒருவன் பெற்றிருந்தால் மட்டுமே அவன் இஸ்ரவேலனாக அங்கீகரிக்கப்படுவான். இரட்சகர் வந்து சர்வலோக பாவ நிவாரணமாக இரத்த சிந்துதல் உண்டு பண்ணின பிறகு, மன்னிப்பு உண்டான பிறகு, இந்த விருத்த சேதனம் என்கிற முத்திரை ஆவிக்குரியதாக மாற்றப்பட்டு ஆத்துமாவில் இந்த முத்திரை பதிக்கப்படுகிறது. ஆத்துமாவில் இந்த முத்திரை பதிக்கப்படுகிறது. இதை நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 போய் நாம் வாசித்தோமானால் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 2:29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் ரோமர் 2:28 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே புறம்பா யூதனானவன் யூதன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் அல்ல என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளம் என்பது மனம், உள்ளம், உள்ளந்திரியம், அதுதான் ஆத்துமா. இந்த உள்ளந்திரியமாக ஆத்துமா என்ற வேதத்தில் நாம் படிச்சிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்பது எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். சரீரத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனத்தை எப்படி விளங்கிக் கொள்வது? எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனத்தை எப்படி நாம் விளங்குவது என்று நாம் பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நாம் போவோமானால், எபிரேயர் 4:12 வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்படின்னா இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம், இது ஆவியின்படி நடக்கிறது. அப்படின்னா ஆவின்னா என்ன என்பதை விளங்க வேண்டும் என்றால், இப்போ வாசித்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது, அது வல்லமை உள்ளது. அது மட்டுமல்ல, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது முக்கூறுள்ள பட்டயம். வார்த்தையாகி இந்த பட்டயம் ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும், அதாவது ஆத்துமாவிலும் ஆவியிலும் கணுக்கள் ஊனும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போ ஆத்துமா ஆவி சரீரம் இந்த மூன்றிலும் இந்த தேவனுடைய வார்த்தை ஆகிய ஆவியின் பட்டயம் ஊடுருவும். இது கண்ணுக்கு தெரியாத வகையில் இதெல்லாம் நடக்கும். ஊடுருவின பிறகு ஆத்துமாவின் நினைவுகளையும் அந்த ஆத்துமாவுடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் இந்த சித்தங்களை எல்லாம் வகையறுக்கும், அதை வேறு பிரிக்கும். எது? தேவனுடைய ஆவியின் பட்டயம்.
அந்த வகையறுத்து வேர் பிரித்து, அந்த வகையறுக்குது வேர் பிரிக்கிறது என்னவென்றால், பாவ துன்மார்க்க எண்ணங்களையும் இந்த சிந்தனைகளையும் பிறகு அழிப்பதும். இந்த பாவ துன்மார்க்க எண்ணங்கள், பாவ சிந்தனைகள் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஆத்துமாவில் ஊடுருவி அந்த பொல்லாத சிந்தனைகள் நினைவுகள்லாம் அங்கே அழிக்கிற வேலையை செய்து அழித்து, பிறகு தேவ பக்திக்கு ஏதுவான பரிசுத்தத்துக்கு ஏதுவான சிந்தனைகளை சித்தங்களாக உருவாக்கும். இந்த இரண்டு வேலைகளையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையானது செய்யும். எப்படி செய்யும் என்றால், ஆவியின் பட்டயமாக மாறி இதை நம்முடைய வேதம் இதை செய்கிறது. எல்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சுனே வாங்க. அப்படின்னா பழைய இப்போ சொல்லப்பட்ட அந்த சம்பவம் எப்படின்னா, பழைய ஜென்ம சுபாவ பிறவி மனிதனுடைய அந்த ஜென்ம சுபாவ குணங்கள், சிந்தனைகள், அந்த பாவ சிந்தனைகளை வேறு பிரித்து அழித்துவிட்டு தேவ பக்திக்கும் பரிசுத்தத்துக்கும் ஏதுவான சிந்தனைகளை உண்டு பண்ணுகிற இந்த வேலையை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. இது இருதயத்துக்குள்ள ஊடுருவி இந்த வேலைகளை செய்து முடிக்கும். இதை ரோமர் 2:29 நாம் சொல்லியிருக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்கு? உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இதுதான் ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனம். ஆவி என்பது தேவனுடைய வார்த்தை பட்டயமாக மாறி இதை செய்து முடிக்கும். அப்போ ஆவியின்படி என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது இதை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6:63 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதாவது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் சொல்லுகிற ஆவி, அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கிறது என்பது அங்கே தேவன் சொல்கிறார். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாக இருக்குது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஜீவனாக இருக்குது. அப்படின்னா ஆவியின்படி செய்து முடிக்கும் என்று பார்த்தோமே. இதை தான் 6:63 யோவான் 6:63 நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று அங்கே தேவன் குறிப்பிடுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் ஆவியாக செயல்படும். அந்த வார்த்தை தான் ஆவியின் பட்டயமாக மாறுகிறது. கண்ணுக்கு தெரியக்கூடிய பட்டயம் அல்ல, கண்களால் பார்க்க முடியாத வகையில் ஆவிக்குரிய பட்டயமாக இது செயல்படக்கூடியது. இந்த ஆவிக்குரிய பட்டயம் இருதய விருத்த சேதனத்தை செய்கிறது. இந்த ஆவியின் பட்டயம் தான், தேவனுடைய வார்த்தையாகி இந்த ஆவியின் பட்டயம்தான் இருதய விருத்த சேதனத்தை நமக்குள்ள செய்து முடிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒருவன் இஸ்ரவேலனாக ஆபிரகாமுடைய சந்ததியாக தேவனுடைய பிள்ளையாக அவன் இருக்க வேண்டுமானால் தன்னுடைய சரீரத்தில் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அந்த முத்திரை, அதுதான் முத்திரையாக அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. முத்திரை இருந்தால் அவன் நீதிமான். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒருவன் இஸ்ரவேலனாக தேவனுடைய பிள்ளையாக அவன் இருக்க வேண்டுமானால் சரீரத்தில் விருத்த சேதனம் என்கிற முத்திரை அவன் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் அவன் நீதிமான். இங்கே புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு உண்டான பிறகு, அதாவது கிறிஸ்து இயேசு இரத்த சிந்தலுக்கு பிறகு, ரட்சிப்பு உண்டான பிறகு நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறோம். எதன் அடிப்படையில் என்றால் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனத்தினால. இது ஆவியின்படி நடைபெறுகிறது. விருத்த சேதனம் ஆவியின்படி நடக்கிற விருத்த சேதனம். இந்த ஆவியின்படி விருத்த சேதனத்தை உடையவன் தான் உள்ளத்தில் யூதனானவன். புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ நிவாரணமாக, சர்வலோகத்துக்கான பாவ நிவாரணமாக செலுத்தப்பட்டதோ அன்றையிலிருந்து இஸ்ரவேலனே ஆனாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விசுவாசித்து இருதயத்தில் அவன் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை பெற வேண்டும். அந்த ஆவிக்குரிய விருத்த சேதனம் இருந்தால் மட்டும்தான் அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக அங்கீகரிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. இந்த இருதய விருத்த சேதனம் இருந்தால் மட்டும்தான் அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். ஒருவன் இஸ்ரவேலிலே பிறந்திருந்தாலும் சரி, புறஜாதியானாக இருந்தாலும் சரி,
இயேசுவை விசுவாசிப்பதின் வழியாக இருதயத்தில் பண்ணப்படுகிற ஆவியின்படி பண்ணப்படுகிற இந்த விருத்த சேதனத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக அங்கீகரிக்கப்படுவான். இந்த இருதய விருத்த சேதனம் இல்லை என்றால் கிறிஸ்தவனே ஆனாலும் சரி, இஸ்ரவேலனே ஆனாலும் சரி, அவன் யூதனானாலும் சரி, தேவனுடைய பிள்ளையாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இதை கிறிஸ்தவம் எங்கே போதிக்குது பார்த்தீங்களா? எங்கே போதிக்குது இப்படிப்பட்ட சம்பவங்களை? இதெல்லாம் போதிக்கிறதே இல்லை கிறிஸ்தவம். ஞானஸ்நானம் பெற்றோம், பாட்டு பாடினோம், ஆராதித்தோம், 2 காணிக்கைகளை போட்டோம். இதுதான் கிறிஸ்தவமா? வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? உள்ளத்தில் யூதனானவனே யூதன். இதெல்லாம் அந்த சம்பவம்லாம் விளங்கி கொண்டே வாங்க. மீண்டும் நீங்கள் 2வது முறை கூட இந்த ஆடியோ கேட்டு பாருங்கள். உள்ளத்தில் யூதனானவனை யூதன் என்று வேதம் அறிவிக்குது. அதை இருதய விருத்த சேதனமாகிய முத்திரை என்று வேதம் போதிக்கிறது. இந்த இருதய விருத்த சேதனமாகிய முத்திரை இருக்குமானால் அது எப்படி நடைபெறும் என்பதை நாம் பார்க்கும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே எபிரேயர் 9:14 படி இருதயத்தில் தானே, அதாவது அந்த இருதயத்தில் தானே ஆவியின் பட்டயம் ஊடுருவி விருத்த சேதனத்தை செய்கிறது. இதற்கு பேர் தான் இருதய விருத்த சேதனம். நல்லா கவனிங்க. அதை இங்கே எப்படி இந்த வசனத்தில் எபிரேயர் 9:14 எப்படி விளக்குகிறார் என்பதை தேவன் பாருங்கள். இந்த மனசாட்சி தான், அதுக்கு பேர் தான் இருதயம். இருதயத்துக்கு தான் உள்ளன் பேர். இந்த உள்ளத்துக்கு தான் மனசாட்சி, உள்ளந்திரியம். இந்த உள்ளந்திரியத்துக்கு தான் மனசாட்சி என்று பேர். இந்த மனசாட்சிக்கு தான் ஆத்துமா என்று பெயர். அந்த ஆத்துமாவாகிய அங்கு தானே, இந்த இருதயத்தில் தானே விருத்த சேதனம் நடைபெற்றால் அங்கு மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த உள்ளமாகிய அந்த ஆத்துமாவிலே விருத்த சேதனம் என்கிற இந்த விருத்த சேதனம் நடைபெற்றால் அங்கு மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மனசாட்சியில் சுத்திகரிக்கப்பட்டிருப்போமானால், ஒருவன் சுத்திகரிக்கப்பட்டிருப்பானே ஆனால் அவன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி தகுதி உள்ளவனாக மாறுவான். உடனே ஊழியன் சொன்ன உடனே நாம் என்ன ஊழியர்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கு 2:9, அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம், சாத்தானுடைய பிடியில் இருந்தோம். இருளின் அதிகாரம் என்பது பிசாசனுடைய அதிகாரம். அவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு இரத்த சிந்தல் வழியாக ஒளியிடத்துக்கு வந்தோம். ஒளியிடத்து வருவது என்பது ரட்சிக்கப்பட்டோம். இப்படி ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவனை பற்றி வேதம் சொல்லுது ராஜரீக ஆசாரிய கூட்டம். இங்கே ஊழியன் என்று சொன்னோட அந்த தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது வெறும் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது அவன் மேல் விழுந்த கடமை. ஆகவே இப்படி ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் மனசாட்சியில் ஒருவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. யாரெல்லாம் அந்த காலத்திலிருந்து வந்தானோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டானோ அவர் எல்லாரும் சுவிசேஷ சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மனசாட்சியில் சுத்திகரிக்கப்படுவதைத்தான் இருதய விருத்த சேதனம் என்று வேதம் சொல்கிறது. இந்த இருதய விருத்த சேதனத்தை பெற்றவன் தான் உள்ளத்தில் யூதனானவனாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலன். இதுதான் ஆத்துமாவில் கொடுக்கப்படுகிற முத்திரை. இந்த முத்திரை கிறிஸ்துவின் வருகை நாளில் உயிர்த்தெழுதலில் முத்திரை இருக்கா என்று செக் பண்ணப்படும்.
அதுதான் நம்ம எபேசியர்லேயே முன்னதாக வாசித்தோம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படின்னா ஒருவன் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிற போது இந்த முத்திரையை பெறுகிறான். அந்த முத்திரை எதற்காக என்றால் 4:30 எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கு என்று. அந்த மீட்கப்படும் நாள் என்பது கிறிஸ்துனுடைய வருகையில் ஒருவன் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. அப்படியானால் என்ன முத்திரை? இருதய விருத்த சேதனமாகிய சுத்த மனசாட்சியில் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் ரட்சிக்கப்பட்டு 60, 70, 30, 40 வருடங்கள் ஆகியும் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி வருமானால் 90% மேலான கிறிஸ்தவருடைய மனசாட்சி இருதயம் சுத்த மனசாட்சியாக இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த இருதயத்தில் சுத்திகரிக்கப்படுகின்ற சுத்த மனசாட்சி இருதய விருத்த சேதனம். இந்த இருதய விருத்த சேதனத்தை ஆவியினாலே செய்யப்படுகிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி என்பது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம். ஆவியின் பட்டயத்தினால இது நடைபெற்றிருக்க வேண்டும். அந்த முத்திரை வருகையின் நாளில் செக் பண்ணப்படும். உயிர்த்தெழுதல் வரை அந்த முத்திரை இருக்க வேண்டியது கட்டாயம். இல்லை என்றால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 3:9 தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறான், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா விசுவாசம் என்பது இந்த விசுவாசத்தினால தானே ஒருவன் நீதிமானாகிறான். அப்படி விசுவாசத்தினால நீதிமானாகிற போது தானே இருதயம் விருத்த சேதனம் நடைபெறுகிறது. அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். ஆனால் விசுவாசம் எல்லாம் இன்றைக்கு காற்றில் பறக்க விட்டு விசுவாசத்துக்கான அர்த்தமே கிறிஸ்தவத்தில் தெரியாமல் இந்த விசுவாசத்தில் காற்றில் பறக்க விட்டுட்டு தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசத்துக்கான அர்த்தம் கிறிஸ்தவத்தில் சொல்லிக் கொடுக்கப்படலை. கர்த்தருக்கு சித்தமானால் விசுவாசத்தின் ரகசியங்கள் என்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்த MTH வகுப்பில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் படிப்போம். விசுவாசத்தின் ரகசியங்கள். அதில் இந்த விசுவாசம்னா என்ன என்பதை திட்டமும் தெளிவுமாக வேதத்தின் வழியாக நாம் விளங்க இருக்கிறோம். அப்போ விசுவாசம் என்பதே இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசம் என்றாலே என்னவென்பதே தெரியல. அப்போது ஆகையினால தான் விசுவாசம் இல்லாத சந்ததியாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசு சொன்னார்ல, மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. அதனால தான் விசுவாசம் இல்லாத சந்ததியாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மெல்ல மெல்ல விசுவாசத்தை விட்டே வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது நமக்கு ஆத்தும முத்திரை பற்றி விளங்குவோம். இப்போ இந்த ஆத்தும முத்திரை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எதை வைத்து நாம் விளங்கிக் கொள்வது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட நம்மிடத்தில் ஆத்தும முத்திரை இருக்கா இல்லையா என்பதை எப்படி செக் பண்ணுவது? இந்த இருதயத்திலே சுத்த மனசாட்சியாக விருத்த சேதனத்தை பெற்றிருப்பார்களானால் அவரிடத்தில் கிறிஸ்துவின் சிந்தை அவர்கள் தரித்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, அந்த ஆத்தும முத்திரையாகி இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றிருப்பார்களானால் அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். இதை தான் ஏனென்றால் பிலிப்பியர் 2:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனித்தோமானால் தேவ பக்திக்கு ஏதுவான, பரிசுத்தத்துக்கு ஏதுவான, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கிறிஸ்துவின் சிந்தை. ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இப்படி கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் போதிக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அங்கே நீங்கள் கவனிக்கணும். அப்போ இந்த விருத்த சேதனத்தை பெற்றிருந்தால் ஒருவனுக்குள் அந்த கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கும் என்பதை கூர்ந்து கவனித்தோமானால் அங்கே தேவ பக்திக்கு ஏதுவான, பரிசுத்தத்துக்கு ஏதுவான, தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில்
அந்த கிறிஸ்துவின் சிந்தை ஒரு இடத்துல செயல்படுவதை நாம் கவனிக்க முடியும். அதனால தான் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படி ஒருவன் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருப்பானே ஆனால் அங்கு பாவ சிந்தனைகளும் துன்மார்க்க சிந்தனைகளுக்கும் விபச்சார வேசித்தனங்களுக்கும் கொலைவெறிகளுக்கும் அங்கே இடமே கிடையாது. அங்கே இடமே கிடையாது. இதுக்கெல்லாம் பொருளை ஆசையாகிய விக்கிரக ஆராதனை உள்ளே வர முடியாது. கிறிஸ்துவின் சிந்தையை ஒருத்தன் தரித்திருப்பானால் அங்கே தேவ பக்தி, பரிசுத்தம், தேவ அன்பை வெளிப்படுத்துவான். இப்போ அங்கே இருக்குமானால் அப்படி அங்கே தேவ பக்தி, தேவ சிந்தை, தேவ அன்பெல்லாம் வெளிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட சிந்தை, எந்த சிந்தை? இந்த கிறிஸ்துவின் ஒரு சிந்தை ஒருத்தன் தரித்திருப்பானால் அங்கே பாவ சிந்தனைகளுக்கோ துன்மார்க்க செயல்களுக்கோ அசுத்தங்களுக்கோ காம விகாரங்களுக்கோ அங்கே இடமே இல்லை. குறிப்பாக பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்கு அங்கே இடமே இல்லை. தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயத்துக்குள்ள விக்கிரகத்துக்கு இடமில்லை. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருப்பானே ஆனால் அங்கே துன்மார்க்கங்கள், அசுத்தங்கள், விபச்சார வேசித்தனங்கள், கொலைவெறிகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக செயல்படுகிற பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, இவைகள் அங்கே இடம் பெறவே முடியாது. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் அவன்தான் சுத்த மனசாட்சியில் தேவனுடைய, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான தகுதியை உடையவன். இதற்கு பெயர் தான் இருதய விருத்த சேதனம் என்று வேதம் போதிக்கிறது. இதைத்தான் ஆத்தும முத்திரை. ஏன்னா இருதயம் என்பது மனம், ஆத்துமா, ஆத்துமாவில் நடைபெறுகின்ற முத்திரை, ஆத்துமாவில் பெறுகின்ற முத்திரை. ஆத்தும முத்திரை என்றால் என்ன என்பதற்கான ஒரு சென்டென்ஸை மட்டும் எழுதுங்க. ஆத்தும முத்திரை என்றால், ஆத்தும முத்திரைனா என்னன்னு படிச்சுட்டோம். இந்த ஆத்தும முத்திரைன்னா என்ன என்பதை ஒரு சென்டென்ஸாக எழுதணும். எழுதிங்க. ஆத்தும முத்திரை என்றால், அதாவது ஆத்தும முத்திரை என்பது சத்திய வசனத்தினால் உண்டாகும் இருதய விருத்த சேதனமாகும். ஆத்தும முத்திரை என்றால் என்ன, அப்படி ஆத்தும முத்திரைனா என்ன என்பதுக்கான சென்டென்ஸை சொல்லிருக்கேன். ஆத்தும முத்திரை என்பது சத்திய வசனத்தினால் உண்டாகும் இருதய விருத்த சேதனமாகும். இதற்கு பெயர் தான் ஆத்தும முத்திரை. அது தொடர்ச்சியாக அதன் அடையாளமாகிய சுத்த மனசாட்சி ஆகும். அதன் அடையாளமாகிய சுத்த மனசாட்சி ஆகும். அப்போ இப்போ கொஞ்சம் சிந்திங்க. உயிர்த்தெழுதலின் போது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வார்த்தையாச்சே. பிதாவின் வார்த்தை, குமாரனின் வார்த்தை, பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை, மூவருடைய வார்த்தை தான் ஆவி. ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூவருடைய ஆவிதான் வார்த்தையாக வெளிப்படும். இந்த மூவருடைய வார்த்தை தானே இருதயத்தில், இந்த மூவருடைய வார்த்தை தான் இருதயத்தில் ஆவியின் பட்டயமாக ஊடுருவுகிறது. ஊடுருவி, அதாவது அப்படின்னா முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி காற்றில் வீசிவிட்டு தன் மனம் போன போக்கில் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகையில் போவோம் என்று நம்புகிறார்கள். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. வருகையின் நாளிலே முத்திரை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். முத்திரை இருதயத்தில் இல்லை என்றால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். இப்போ இந்த செக்ஷன், அதாவது 3வது பிரிவில் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள தேவன் இந்த முத்திரையிடுகிற சம்பவம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 3வது பிரிவில் ஆத்தும முத்திரை பார்த்துருக்குறோம். இனி ஆவியில் போட போகிற முத்திரை, பிறகு சரீர முத்திரையை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பைபிள் ஸ்டடியை நாம் பார்ப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வியாபியே எமக்கு ஸ்தோத்திரம், சர்வ ஞானியே எமக்கு ஸ்தோத்திரம், த்ரீ ஏகத்துவமுடையவரே, வார்த்தையாகிய பரிசுத்தரே, சத்தியபரராகிய நீதிபரரே, உன்னதரே, உம்முடைய பொற்பாதம் பணிகிறோம், உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம். உம்முடைய நீதியின் சிங்காசனத்துக்கு முன்பாக உம்மை பணிந்து வணங்குகிறோம். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளே அப்பா, நீர் ஆண்டவர் ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தை முத்திரையிடுகிறீர்.
அந்த ஆத்மாவில் எங்களுடைய மனசாட்சி நீங்க, அசுத்தங்கள் நீங்க, விபச்சார வேசித்தனங்கள் இவைகளெல்லாம் நீங்குவதற்கு உம்முடைய ஆவியின் பட்டயமாக வேத வார்த்தை இருதயத்தில் ஊடுருவி இவைகளெல்லாம் அடித்து தேவ பக்திக்கு ஏதுவான, தேவ பரிசுத்தத்துக்கு ஏதுவான, தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சுத்த மனசாட்சியாக நாங்கள் மாற, அப்பா சுத்த மனசாட்சியாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி மனசாட்சியில் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால்தான் ஒருவன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய தகுதியுள்ளவனாய் அவன் மாறுகிறான் என்பதை நான் பார்க்கிறோம். அப்படியா எங்களுடைய இருதயத்தில் இந்த சுத்த மனசாட்சி நாளே நாங்கள் முத்திரை போடப்பட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியா என்பதில் வேண்டுகிறோம். எங்கள் சபையாரையும் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆத்தும விருத்த சேதனமாகிய இந்த ஆத்தும முத்திரையை சத்திய வசனத்தினாலே பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, சகல விதமான துதி கன மகிமையாகவும் ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ சீக்கிரம் வாரும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம்.